50 நாடுகளில் அவர் 800 மிலிட்டரி அசெட் அவளுக்கு உலகம் முழுவதும் இருக்குது. இப்படி உலகத்தில் எந்த நாட்டுக்குமே இல்லை. அடுத்து அமெரிக்காவுக்குரிய மேலாண்மை என்ன விஷயம் என்று சொன்னால், அவருடைய ஆங்கிலம் உலகம் எல்லாம் பயன்படுத்தப்படுது. அவர்களுடைய உதவி எல்லா நாட்டுக்கும் தேவைப்படுது. அவர்கள் ஐநா சபையில் வீட்டோ வாக்கினை கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஐநா சபையாலும் அவர்களை கட்டுப்படுத்த இயலாது. பொருளாதார பலம் அசுர பலமாக இருக்கின்றது. அவருடைய அணுகுண்டு இருக்கின்றது. ஆகவே அணுகுண்டால் தாக்கலாம் அமெரிக்காவில் என்று நினைக்கிறதெல்லாம் அது ஏற்புடையதில்லை. எந்த நாடு அணுகுண்டை கையில் எடுக்குதோ அந்த நாடு அடுத்த நிமிஷம் சாம்பலாகக்கூடிய நிலைமை இருக்கின்றது. ஆகவே இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் டொலர் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஆகவே பல்வேறுபட்ட வழிகளில் அமெரிக்கா முதன்மை தானத்தை பிடிக்கின்றது. அமெரிக்காவுக்கும் மற்ற நாட்டுக்கும் இடையிலான இடைவெளி தான் மிக அதிகமாக இருக்கின்றது. இப்போ அமெரிக்கா கிட்ட மற்ற நாடு வர இயலாமல் இருக்கின்றது. என்ற இடைவெளி மிக அதிகமாக இருந்தது. ஆகவே ட்ரம் இருக்கிறாரோ, இது இந்த வெனிசுவேலா மீதான தாக்குதல் ட்ரம் நடத்தி இருக்கலாம். ஆனால் இது ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் காலத்தில் தான் இந்த திட்டங்கள்லாம் தீட்டப்பட்டன. ஆகவே இது தற்போது ட்ரம்மால் செய்யப்பட்டது என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் அந்த தாக்குதல் நடந்த விதம் 150 நிமிடத்துக்குள்ளே அந்த தாக்குதல் முடிக்கப்பட்டது என்பது மிகப்பெரிய இராணுவ வல்லாண்மையை அமெரிக்காவுக்கு காட்டுகின்றது.